ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பனி ஃபேன்பிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உனக்கென மட்டும் வாழும் இதயமடா. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஸ்டோரியில் நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸ்லேயே வேணாம் சொல்லியிருந்தீங்க. எல்லா விஷயத்துலேயும் ஹாப்பியாகவே எதிர்பார்க்க முடியாது இல்லைடா. நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக தான் கொடுத்துட்ருக்கோம். என்ன கொஞ்சம் சேடாக இருந்தாலும் கடைசியில் நாங்கள் ஹாப்பினஸை தான் வைக்கிறோம். ஆனால் ஒரு சில ஸ்டோரி அந்த மாதிரி அதில் இந்த ஒரு ஸ்டோரி போடணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்தால் கேட்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. அதுக்காக ஏங்கா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். கேட்குறவங்களுக்கே இப்படி ஹர்ட் ஆகும்போது அது போடுற எங்களுக்கும் எப்படி இருக்கும் ஃபீலிங்ஸ்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹாப்பி என்டிங்காகவே ஹாப்பியாகவே நம்ம பார்க்குறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டில் நிற்கல. அப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டதே இல்லை, நல்லா இருக்குது, ஆனால் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரியில் உங்களுக்கு நான் போட்டதில்லை, இல்லை எங்களோட சேனலில் இன்னும் வரைக்கும் ஸ்டோரினா இப்படி இருக்கோ, இன்னும் வரைக்கும் அந்த ஸ்டோரி எனக்கு மறக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் யாரோட பேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியோட நேம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கேட்குறவங்க. அண்டு உங்களை ஹர்ட் பண்ணுறதா இருந்தால் ஐம் சாரி. ஸ்டோரி கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? வாங்கடா, இப்போ நம்ம ஸ்டோரியோவில் போகலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியூ வார்டு தான் காட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ஃபுல்லாக அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்கோட அங்கே இருக்க ஹார்ட் பீட் அந்த இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்டில் அவரோட அந்த பல்ஸ் ரேட் போய்கிட்டு இருக்கு. அவர் அப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ஐஸை திறக்க முடியாமல் திறக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு கான்ஷியஸ் ஆகுது. ஐஸ் ஓப்பன் பண்ணும்போதே அவருக்கு லைட்டாக பிளர் ஆகுது. அவரால் ஓப்பன் பண்ணவே முடியலை. அப்படியே அந்த ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஃபேஸில் ஆக்சிஜன் மாஸ்க் போய் இருக்குது. இந்த சைடு அப்படியே அவர் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த ரூம் எம்டியாக இருக்குது. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ அது அவருக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அவரால் பேச முடியல. ஸோ அப்போது அவரோட அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ பேஷண்ட்டை செக் பண்ணுறதுக்காக. அந்த நர்ஸ் பார்த்ததும் அங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணது ஜிமன் தான். ஸோ ஜிமனை பார்த்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட நீங்கள் முளைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க, ஆமான்ற மாதிரி. ஸோ அந்த நர்ஸ் அடுத்த செகண்டே அங்கே இருக்க சீஃப் டாக்டரை கூப்பிட தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சீஃப் டாக்டரும் அப்படியே அந்த நர்ஸோட பேச்சு கேட்டுட்டு அப்படியே உள்ளே வராங்க. ரெண்டு மூணு பேர் அப்படியே உள்ளே வராங்க. ஸ்பீடாக ஓடி நம்ம ஜிமன் கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, சீஃப் டாக்டர் நம்ம ஆரம் தான். ஸோ ஆரம் தான் கேட்குறாங்க, மிஸ்டர் ஜிமன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஓகே தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு பேச முடியல. ஸோ அவர் ஐஸ் மட்டும் பார்க்குறாங்க. அப்படியே அவரால் பேச முடியலன்றதை சைகை காட்ட. ஸோ நம்ம ஆரம் தான் அவங்க இருக்க சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரோட பல்ஸ் ரேட்லாம் பார்த்துட்டு ஸோ அப்போ தான் நம்ம ஜிமன் லைட்டாக மூச்சை இழுத்து விட்டுட்டு ஸோ அப்போ தான் கொஞ்சம் லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு லைட்டாக அந்த மவுத் ஓப்பன் பண்ணிவிட்டு டேயாங் அப்படின்னுறாங்க. ஸோ எதுவுமே கேட்கல. ஸோ ஜிமினோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க டேயாங் இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க. ஸோ அப்போது நம்ம ஆரம்போட ஃபேஸில் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. அவருக்கு அங்கே பதிலே பேச முடியல. அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் ஆரமோட ஐஸை பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்னாச்சுன்னு தேடுறாங்க. ஸோ அந்த ரூமில் சுற்றி அப்படியே அவரோட நெக்ஸ் எல்லாம் திருப்பி தேடுறாங்க. ஸோ அவரால் நெக்கை தவிர்த்து மிச்சம் எதுவுமே மூவ் பண்ண முடியல. அவருக்கு செஸ்ட் கிட்ட பயங்கரமாக பெயின் ஆகுது. அவரோட கையில் இன்ஜெக்ஷன்லாம் அப்போ தான் ட்ரிப்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரிப்ஸ் நீடில்ஸ்லாம் எடுத்து விட்டு ஃப்ரீ பண்ணுறாங்க அவரோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ தான் ஆரம் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பெயினாக இருக்கா ஜிமன் அப்படின்னு சொல்லி கேட்க
டேயாங் இங்கே அப்படியே சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அங்கே ஆரம்க்கு என்ன சொல்லனே தெரியல, அவர் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜிமின், நம்ம ஜிமினுக்கு தான் அவரோட செஸ்ட் கிட்ட பயங்கர பெயினாக இருக்குது. அவர் பாடியில் அவரோட செஸ்ட்டு அவ்வளோ பெயினாக இருக்குது. அவர் அப்படியே அந்த ஹேண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அவர் செஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்ஜரிக்காக தான். இப்போ தான் அவரோட சர்ஜரியும் முடிஞ்சு அவர் கான்ஷியஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அதனால் அந்த பெயின் வந்து அப்போ தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேண்டேஜ் மேலே கை வைக்கிறாங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. கை பேக் எடுத்துடுறாங்க. அவரால் அந்த பெயினை தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. அப்படியே அந்த டியர்ஸ் போய்ட்டுருக்கு இல்லையா, ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே ஏதோ அவர் இயர்ஸில் ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே அவருக்கு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் மட்டும் அவர் டீப்பாக அவரோட அந்த ஹார்ட்குள்ளே கேட்குது. அந்த ஹார்ட் மேலே வந்து ஹேண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவரோட செஸ்ட்டில் அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சதும் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப மைல்டான ஒரு வாய்ஸ் அவரோட காதில் கேட்க ஆரம்பிக்குது. அவர் அப்படியே அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் கான்ஷியஸ்க்கு கொண்டு வர பார்க்குறாங்க. அவரால் அந்த பெயினில் எதையுமே வந்து சரியாக இது பண்ண முடியல, பண்ண முடியல. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஆரம் அங்கேருந்து பேஷண்ட் ஸோ ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக போயிருந்துருப்பாங்க. ஸோ அவரோட பாடி ஓகே தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போது நம்ம ஜிமன் தான் அப்படியே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணவர் தான். அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே கேட்க ஆரம்பிக்குது. அவரோட வாய்ஸ் கேட்க ஜிமினோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. அவரோட பல்ஸ் ரேட் அப்படியே ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஜிமினோட ஹார்ட் பீட்டும் அப்படியே துடிக்கிறது. ஜிமினோட ஹேண்ட்ஸில் அப்படியே பீட் ஆகிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த பெயின் எல்லாம் அவருக்கு அப்படியே அந்த வாய்ஸை ஃப்ளாஷ் பண்ணுது. ஜிமின், நான் பேசுகிறது கேட்குதாடா உனக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நம்ம ஜிமினோட ஐஸ் தான் அப்படியே டியர்ஸாக போகுது. டேயாங் டே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க அவர் பேரை சொல்லி. இன்சைட் நம்ம டேயாங்கோட வாய்ஸ் தான். ஜிமின், நான் இங்கே தான்டா இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். எப்போவுமே நான் சொல்லுவேன்ல, நம்ம 2 பேரும் ஒரே உடம்பு ஒரே உயிர்னு சொல்லிட்டு. அது இப்போ உண்மையாயிருச்சுடா. இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேயாங் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை வந்து ஒரு மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த வாய்ஸ் அவர் ஸ்ட்ராங்காக கேட்டுட்ருக்கு. நான் உனக்குள்ளே தான் இருக்கேன் ஜிமன், உனக்குள்ளே தான் இருக்கேன். நீ என்னை ஃபீல் பண்ணுறல்ல, என்னோட அந்த துடிப்பு உன்னால் ஃபீல் பண்ண முடியதில்ல. ஏன்னா உன்னோட உயிர் என்கிட்ட தான்டா இருக்குது. உன்னோட உயிரும் என்னோட உயிரும் இப்போ ஒன்று தான். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் ஜிமன். ஸோ நீ ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இல்லைன்றது தெரிஞ்சு ஒரு நாளும் அழக்கூடாது. உன் கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது ஜிமன். ஏன்னா உன் கூட தான் நான் இருக்கேன். நான் எங்கேயுமே போகல. நீ உன்னை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறியோ நான் உன் கூட அவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பேன். புரியுதா? நீ ஒரு நாளும் வந்து நான் இல்லைன்னு நீ அழக்கூடாது ஜிமன். நான் உன் கூடவே இருக்கேன். உன்னோட அணைப்பில் தான் இருக்கேன். உன் ஹார்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன் ஜிமன். நான் அங்கே தான் இருக்கேன். நீ ஐஸை ஓப்பன் பண்ணி தேடும்போது என்னை நீ பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனால் உன்னால் என்னை ஃபீல் பண்ண முடியும். எப்போவுமே நான் உன் கூட இருக்கிறத உன்னால் எப்போவுமே ஃபீல் பண்ண முடியும். நான் உன்னை விட்டுட்டு போகலன்றதை உன்னால் எப்போவுமே உணர முடியும் ஜிமன். எனக்கு வேறு வழி தெரியலடா. எனக்கு என் உயிரை விட உன் உயிர் தான் முக்கியம். ஏன்னா என் உயிரே நீ தான் ஜிமன். அதனால் என்னால் வேறு முடிவு எடுக்க முடியல. எனக்கு தெரியும் நீ எவ்வளோ என்னை மிஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுவேன்னுட்டு. ஆனால் எனக்கு கஷ்டமாக இல்லை ஜிமன். எனக்கு என் உயிரை விட உன் உயிர் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இப்போ கூட நம்ம ஒன்றா தான் இருக்கோம். எப்போ நம்மளோட இந்த ஹார்ட் பீட், இந்த ஹார்ட்டும் உன்னோட உயிரும், நம்ம 2 பேரோட உயிரும் ஒன்றா தான் இருக்குது. இது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் நம்ம 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு ஒன்றா போவோம். அது வரைக்கும் நானும் எங்கேயுமே போகல ஜிமன். உன் கூட தான் இருக்கேன். என்னை விட்டுட்டு யாரும் உன்னை பிரிச்சிட முடியாது. அதனால தான் நான் உன் கூடவே இருக்கேன்
அப்படின்னு சொல்லி அவரோட வாய்ஸ் அப்படியே கேட்டுட்ருக்கு. ஜிமினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் அப்படியே அவருடைய அந்த ஹார்ட்டில் கை வச்சுட்டு, டேயாங் டேயாங் எங்கே டேயாங் போனேன், டேயாங் டே என்ன சொல்கிற நீ டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் டியர்ஸ்லேயே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவர் ஏதோ ஒரு பிளாக் ரூமில் இருக்க மாதிரி டேயாங்கோட வாய்ஸ் கேட்குற மாதிரி தான் அவருக்கு வந்து அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. இந்த சைடு பிளாக் அந்த பிளாக் லைட்டில் இருந்து அப்படியே ஒரு ஒயிட் லைட் ரொம்ப தூரத்தில் இருந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஜிமின் அப்படியே அந்த அவரோட அந்த ஃப்ளாஷில் ஒரு அந்த ஒயிட் லைட்டை பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு க்யூட்டாக நம்ம டேயாங் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ ஒரு மாதிரி அப்படியே ஒரு விங்லெஸ் ஏஞ்சல் மாதிரி பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்ஸி ஸ்மைல் காட்டிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ண ஜிமின் அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ண மாதிரி அந்த வாய்ஸை கேட்டுட்டு அந்த இருட் ரூம்குள்ளே ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஜிமின் இப்போ டேயாங்க பார்த்துதான், டே நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக டேயாங்கிட்ட போக அந்த ஃப்ளாஷ் அப்படியே ஒரு மாதிரி சட்டுன்னு அந்த இடத்துல இருந்து நம்ம டேயாங்கோட அந்த ஃப்ளாஷ் அப்படியே மறையுது. ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவர் இருக்க ஹாஸ்பிட்டல் ரூமில். ஸோ யாருமே இல்லை அந்த ரூமில். டேயாங் அங்கே இல்லைன்றதை ஜிமினால் உணர முடியுது. அவர் ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அங்கே டேயாங் இல்லை. அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் ஐஸ் தேடிக்கிட்டே இருக்கு. டேயாங் டே எங்கே போன டேயாங் என்கிட்ட வந்துரு டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அவரோட அந்த பெயின்லேயும் ஒரு மாதிரி முணங்கிட்டே இருக்க அவரோட அந்த எக்யூப்மெண்ட் சவுண்டால் அங்கே இருக்க டாக்டர்ஸ் அந்த ஆரம் எல்லாமே உள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமினுக்கு அது கொஞ்சம் அவரோட அந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் இதுவாக போய்கிட்டுருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அவரோட பல்ஸு. உடனே அவருக்காக இன்ஜெக்ஷன் கொடுத்து அவருக்கு அந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் கொடுத்து அவரை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வாங்கடா இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். நம்ம ஜிமின் டேயாங் ஸோ 2 பேருமே வந்து ஒரு ஆஃப்னேஜில் வளர்ந்த பசங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு ஆஃப்னேஜ் தான் காட்டுறாங்க. சியோல்லையே ஒரு சின்ன ஆஃப்னேஜ். அந்த ஆஃப்னேஜில் மேக்ஸிமம் ஒரு 30 கிட்ஸ் அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க கிட்ஸ் அந்த மாதிரி வளர்கிறாங்க. ஸோ அங்கே வந்து 2-3 பேர் தான் வந்து அங்கே மெயின் இன்சார்ஜாக இருக்காங்க. அது ரொம்ப சின்ன ஒரு ஆஃப்னேஜ் தான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம டேயாங் இருக்காங்க. அவர் வந்து அவங்களோட டேடு இல்லை. ஸோ மாம் வந்து அவர் பிறக்கும்போதே வந்து ஹாஸ்பிட்டல்லே இறந்துருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து இவர் இங்கே கூப்பிட்டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம டேயாங் ஃபுல்லாமே அந்த ஆஃப்னேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ நம்ம டேயாங்க்கு 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஆஃப்னேஜ்லேயே வந்து நம்ம டேயாங் ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப வந்து கேரிங்கும் கூட, எல்லார் மேலேயும் கேர் பண்ணுவார். சில்ட்ரன்ஸ் அவருக்கு கீழே அவர் ஏஜ்க்கு கீழே இருக்க குட்டி பசங்களெல்லாம் ரொம்பவே டேக் கேர் பண்ணிப்பார். ஸோ அவர் வந்து அங்கே ஒரு ரொம்ப வந்து ஸ்வீட்டான ஒரு பாய் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அந்த ஆஃப்னேஜுக்கு ஒரு 2 இயரில் ஒரு கிட்ஸ் வராங்க. ஸோ அந்த கிட் அழுதுகிட்டே இருக்காங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக, அவர் ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷாக, அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக, ஃபேஸே ஒரு மாதிரி அப்படியே அழுது ஃப்ளஃபியாக ஆயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே வராங்க. அவர் கையில் ஒரு குட்டி டெடி டாய் இருக்குது. அவரை மாதிரி ரொம்ப க்யூட்டாக அங்கே அந்த ஆஃப்னேஜில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ மெயின் இன்சார்ஜ் கிட்ட அந்த பேபியை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் நம்ம டேயாங் வந்து அவங்களுக்கு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவனோட கிளாஸ் ஹோம்ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டுருப்பான். ஸோ டேயாங் வந்து இப்போது வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஆஃப்னேஜ்குள்ளேயே வந்து ஸ்கூல் மாதிரி வந்து சொல்லித்தரத்துக்கு இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் படிச்சுட்ருப்பாங்க. அது ஒரு ஈவினிங் டைம். ஸோ நம்ம டேயாங் அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து டேபிள் மேலே அவரோட புக்ஸை வச்சு ஒரு மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேபி ரொம்ப ரொம்ப அழுகுது. அவங்க இருக்கவங்க யாருமே வந்து அதை
ஹேண்டில் பண்ண முடியல, பயங்கரமாக அழுகுது. அந்த பேபியை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜோட மெயின் இன்சார்ஜ் இருக்காங்கல்ல ஒரு லேடி, அவங்க தான். ஸோ அந்த மேம் வந்து என்னாச்சு, யார் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு கான்ஸ்டேபிள் தான். ஸோ லேடி கான்ஸ்டேபிள் அந்த பேபியை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இவங்களோட அம்மா அப்பா ஆன் டைம்லேயே டை ஆகிட்டாங்க கார் ஆக்சிடெண்ட்டில். ஸோ இந்த பேபியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள பற்றி விசாரித்ததில் அவங்க 2 பேருக்கும் எந்த சொந்தமும் இல்லையா, அதனால தான் இங்கே உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட்லேயே இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜ்லேயே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். ஆனால் இந்த பேபி ரொம்ப அழுந்துகிட்டே இருக்குது, 2 நாளாக சாப்பிடக்கூட இல்லை, அழுகையை சமாளிக்கவே மாட்டேங்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்க்கு வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மேமும் வந்து அந்த பேபியை தூக்குறாங்க. ஸோ அந்த பேபி பயங்கரமாக அழுகுது, அழுகையை நிறுத்தவே மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம டேங் தான் அப்படியே அவர் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருப்பார் இல்லையா, அப்படியே அந்த பென்சிலையோ நோட்டையோ வச்சுட்டு அந்த பேபிக்கிட்ட தான் போகிறாங்க. ஸோ அந்த மேம் வந்து பேபி தூக்கி பேக்கில் ஹெட் போட்ட மாதிரி பிடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மேமுக்கு பின்னாடி சைடில் நம்ம டேங் இருப்பார், ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் ஹைட்டாக. அப்படியே அந்த பேபியை பார்க்குறாங்க. பேபி அழுதுகிட்டே அதோட அந்த டெடியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குது. இப்போது நம்ம டேங் தான் அவரோட ஐஸை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பூன்னு சொல்லி அதுக்கு விளையாட்டு காட்டுறாங்க. அந்த பேபி அப்படியே ஐஸை அழுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குது. இது நம்ம டேங் தான் அதுக்கிட்ட ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி விளையாட்டு காட்டுறாங்க. அந்த பேபி அப்படியே பார்க்குது, சைலண்ட் ஆகிடுது ஒரு செகண்டு. மறுபடியும் அது அழுக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டேங் அதுக்கு ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி விளையாட்டு காட்டிகிட்ருக்காங்க. அந்த பேபி அப்படியே சைலண்ட்டாக அப்படியே முழிச்சு பார்க்கவே நம்ம டேங் அப்படியே விளையாட்டு காட்டு. அப்போ தான் அங்கே இருக்க அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அந்த பேபி ரொம்ப நேரம் அழுதுருக்கும். ஸோ எதுவுமே அது வந்து ஃபீடிங் பால் குடிக்கிற பேபி, ஸோ அதுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும் சொல்லிட்டு அதுக்கு வந்து மில்க் வச்சு கொண்டு வராங்க. ஸோ பாட்டிலில், ஆனால் அந்த மில்க் அது வாயில் வாங்க மாட்டேங்குது. ஸோ அது டேயாங்கையே பார்த்துட்டே இருக்குது, பிளிங்க் பண்ணி ஐஸ் பிளிங்க் பண்ணி. இந்த சைடு அவங்க அதுக்கு கொடுக்குறாங்க, அது வாயிலே வாங்க மாட்டேங்குது. தலையை ஹெட்டை வந்து டவுன் பண்ணி ஹெட்டை ஒரு மாதிரி ஷேக் பண்ணி விடுது இந்த சைடு. அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம டேயாங்க அதுக்கு ஒரு மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கவே அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது, இந்தா இவனுக்கு ஏதாச்சும் கொடு, அவன் ரொம்ப 2 நாளாக அழுது ரொம்ப டல்லாக இருந்திருப்பான். இனிமே நம்மளுடைய ஆர்ஃபனேஜுக்கு ஒரு நியூ வரவு வந்திருக்கு, இனிமேல் இவனை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிற டேயாங்கா, நீ இவனை சேஃபாக பார்த்துக்க, என்ன அவன் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு தோணுது போல், நீ பார்த்துப்பியா அவனன்னு சொல்லிட்டு அந்த பேபியை டேயாங்கிட்ட கொடுக்க, டேயாங் ரொம்ப பிரைட்டாக பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி ஒரு மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி வாங்க. அந்த பேபி ஒரு மாதிரி சைலண்ட்டாக நம்ம டேயாங்கிட்ட போய் அவனோட ஷோல்டரில் படுத்துக்குது. இந்த சைடு அவங்கள ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபீடிங் பாட்டிலை கொடுக்க, டேயாங் அங்கே இருக்க ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட்டு அந்த பேபியை அவரோட மடியில் போட்டுட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலை அவர்கிட்ட கொடுக்க, அந்த பேபி அழுது அதோட ஐஸ் எல்லாம் ஃப்ளஃபியாக இருக்கும்ல அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு குட்டி பாப்பா, நீ எதுக்காகவும் இதுக்கப்புறம் அழுகக்கூடாது, இனி உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியும் வரக்கூடாது, நான் இருக்கேன்ல, உன்னை நான் சேஃபாக பார்த்துக்குவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த வயசுலேயே என்ன புரிஞ்சுதுன்னே தெரியாது. ஸோ அது ஒரு சின்ன ஸ்மைல் காட்டும். அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு டீத் வந்திருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். டேயாங் ஸ்மைல் பண்ணிட்டு, இவ்வளோ அழகாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கு அந்த ஃபீட் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேபி நம்ம ஜிமன் தான். ஸோ நம்ம டேயாங்க்கும் ஜிமனுக்கும் வந்து 6 year டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜிமன் அங்கே தான் வளர்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் ஜிமனை வளர்க்குற ஃபுல் பொறுப்போ நம்ம டேயாங்கிட்ட தான். ஏன்னா ஜிமன் யாருக்கிட்டேயுமே மோஜாக்க மாட்டார், யாருக்கிட்டேயுமே ஜெல்லாக்க மாட்டார், யாருக்கிட்டேயும் பேசவே மாட்டார். இன்கேஸ் சொல்ல போனால் டேயாங் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார், அங்கே மிச்சம் யாருக்கிட்டேயும் ஜெல்லாக்க மாட்டார். டேயாங்க்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்.
ஏனே தெரியல. அவர் அந்த பேபியை வளர்த்ததாலேயோ இல்லை அவர் கூட ஜெல்லானதாலேயோ டேயாங் கூட தூங்குறது, டேயாங் ஃபீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, டேயாங்க்கு ஏதாச்சும் ஒர்க் வந்துருச்சுன்னா அவர் வந்து அந்த பேபி அப்படியே காத்துட்டே இருக்கும். நம்ம ஜிமன் தான். ஸோ அப்படியே காத்துட்டே இருப்பார். ஸோ நம்ம டேயாங் வந்து அவருக்கு ஃபீட் பண்ணுற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ சம்டைம் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போயிடும் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து ஜிமின் பட்னியாக இருக்கிறத பார்க்கும்போது டேயாங்க்கு மனசே கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து அவங்களோட மேம் கிட்ட கேட்டு நம்ம ஜிமினுக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஹாபியாக ஆகின்னு இருக்கும். நம்ம டேயாங் சாப்பிட்டா, நம்ம ஜிமின் சாப்பிட்டா தான் டேயாங் சாப்பிடுவாங்க. ஜிமினுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேயாங்கோ சாப்பிடுவாங்க. அவங்களோட பாண்டிங்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஜிமின் அவர் ஏஜ் ஆக ஆக டேயாங் பின்னாடி மட்டும்தான் சுற்றுவாங்க. டேயாங் சொல்கிறது எல்லாத்தையுமே தட்டாமல் கேட்பாங்க, மிச்சம் யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் டைப். டேயாங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்கு. ஆனால் எல்லார்கிட்டேயும் வந்து ஜெல்லாக மாட்டார். அவர் எல்லாருக்கும் என்ன வேணுன்றதை பார்த்து பார்த்து செய்வார். ஆனால் தேவையில்லாமல் பேச மாட்டார். ஜிமின் சுத்தமாக பேச மாட்டார். அந்த மாதிரி தான் அந்த ஆஃப்னேஜில். இப்போது அந்த ஆஃப்னேஜ்க்கு அப்படியே 2 கிட்ஸ் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஜிமினுக்கு 10 இயர் ஆகுது, நம்ம டேயாங்க்கு 16 இயர் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் டேயாங்கோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ணி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிகிட்டே விளையாடிட்டே வராங்க. ஜிமினோட பேக்கையும் சேர்த்து டேயாங் தான் தூக்கிட்டு வராங்க. ரொம்ப அவரை வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதிரி தாங்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு சின்ன அடி கூட பட விட மாட்டார். ஸோ அப்படி தான் அவங்க அந்த கேட் என்ட்ரன்ஸில் ஆஃப்னேஜ் உள்ள வரும்போது அவரோட பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்காக அவரோட ரூம் போகும்போது ஜிமின் அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீக்கிட்ட அங்கே இருக்க அவரோட டாய்ஸை பார்க்குறாங்க. யார் என்னோட பொம்மையை தூக்கி போட்டது அப்படி சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட போகும்போது அங்கே ஒரு பையன் அவரோட காலால் அந்த பொம்மையோட மேலே கால் வச்சு அழுத்த ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவரோட அந்த கை வைக்க போகும்போது அந்த பொம்மை மேலே கால் வச்சிடறாங்க. காலை எடு, ஏய் ஜாக்சன் காலை எடு, என் பொம்மை மேலே எதுக்கு கால் வச்சிருக்க, எடுடா அப்படி சொல்லிட்டு அவரோட அந்த காலை பிடிச்சி தள்ள. ஏய் ஜிமின், என்ன நினச்சிட்ருக்க? என்கிட்டே பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு திமிராயிருச்சா? இது சாதாரண ஒரு குப்பை, நீ வந்ததுலேருந்து இங்கே தான் கிடக்கு, தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை, சும்மா தேவையில்லாத குப்பையெல்லாம் எதுக்கு இங்கே என்னோட ரூமாலில் வச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த டாய்ஸை அப்படியே அந்த அங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீட் இருக்க ஒரு பேஸ்கெட்டில் அப்படியே கிக் பண்ணுறாங்க. அது அப்படியே அங்கே இருக்க பேஸ்கெட்டில் போய் விழுது. ஜிமின் ஒரு மாதிரி அழுந்துட்டே அந்த பேஸ்கெட் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த டாய்ஸை எடுக்க போகிறாங்க. ஜாக்சன் தான் அப்படியே அவரோட காலை விடவே ஜிமின் அப்படியே அந்த தரையில் விழுந்து அவருக்கு லைட்டாக அடிபட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிக்குது. ஒரு மாதிரி அங்கே தரையில் தேய்ச்சதில்ல அவர் கல் ஒன்று புக்கி அவரோட அந்த எல்போவில் வந்து லைட்டாக வந்து பிளட் வந்திருக்கும். ஜிமின் அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு உக்காந்துட்டாங்க. அவரால் அந்த பெயின் தாங்க முடியல. ஸோ அப்படியே உட்காந்துட்டாங்க. சைட்டே அவங்க அவரோட பேக்கை வச்சுட்டு ஜிமினை காணும்னு சொல்லி தேடிட்டு வந்திருப்பாங்க அவரோட ரூமுக்கு. ஸோ வந்து பார்த்தா வெளியே நம்ம ஜிமின் விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஜிமின் அழுதுட்டே நம்ம டேயாங்க பார்க்க, என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஜாக்சன் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல. ஏன் எதுக்கு? அவன் என்னோட ஃபேவரட் டாயை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டான், ஏன்னு கேட்டால் என்னை தள்ளி விட்டுட்டா டே அப்படின்னும் போது அங்கே ஜாக்சன் நக்கலாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜாக்சனுக்கும் நம்ம டேயாங்கும் சேம் ஏஜ் தான். ஸோ ஒரே கிளாஸ் தான். அதனால் அப்படி பார்த்துட்ருக்கான். அந்த ஆஃப்னேஜ்லேயே கொஞ்சம் ரூடான பாய்னா அவன் எல்லாருமே புள்ளி பண்ணுறது அந்த மாதிரி. அங்கே இருக்கவங்க கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கவங்களாம். ஸோ கிட்ஸ் கிட்ட ஹாஷாக நடந்துக்கக்கூடாதுன்னு அவனை சொல்லி தான் புரிய வைப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவனுக்கு வந்து அங்கே இருக்கவங்கள புள்ளி பண்ணுறது ஒரு மாதிரி ஹாபியாகவே இருக்கும். அவங்களும் பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. இருந்தாலும் ஹாஷாக நடந்துக்கக்கூடாதுன்னு அவனை ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு விட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த சைடு நம்ம டேக்கு தான் அப்படியே ஐஸெல்லாம் ரெட் ஆகுது. செம்ம கோவம் வருது. ஜிமினோட அந்த கையில் வந்து ரத்தத்தை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போயிட்டு ஜாக்சனை தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவருடைய ஸ்டொமக்லேயும் கிக் விடுறாங்க. ஜாக்சன் அப்படியே மணலை போய் விழுறாங்க. அவருக்கு கையில் அடிபட்டிருக்கும்.
என்ன உனக்கு என்ன அறிவாக்கிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். அது பெறா உனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தமா என்ன? இங்க எல்லாருமே ஒண்ணுதான். சும்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? உனக்கு எத்தனை வாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட புத்தியே இருக்காது ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அங்க இருக்க ஆஃப்னேஜ் மெயின்டைன் பண்ணுற மெயின் இன்சார்ஜும் அங்கே வந்துடுறாங்க. இந்த சைடு ஜாக்சன் ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிக்க அங்கே வந்து அந்த ஆஃப்னேஜ் மெயின்டெனன்ஸ் மேம் தான், டேயாங்கா என்னாச்சுங்க, என்னாச்சு, ஏன் கீழே வந்து கிடக்கான்னு சொல்லி ஜாக்சனை பிடிச்சி தூக்க. ஜாக்சன் அப்படியே பீச்சை மாற்ற, மேம் இவன் ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டான் மேம். அது ஏன்னு கேட்கும், என்னை பிடிச்சி அடிச்சிட்டான், வயிற்றுலையே எட்டி உடைச்சிட்டான், எனக்கு வயிற்ற வலிக்குது, இங்கே பாருங்கள் கையிலலாம் அடிபட்டுருக்குன்னு சொல்ல. இந்த சைடு ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. இந்த சைடு அந்த மேம்க்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்ன சொல்கிற ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஆமாம் மேம் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங்க எஸ்ல அவ்வளோ கோவம். அவங்க சைலண்ட்டாக, சரி நீ அங்கே உள்ளே போயிட்டு அங்கே இருக்க மெடிக்கல் ரூமில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. டேயாங்க பார்த்துட்டே ஜாக்சன் அப்படியே முறைச்சிட்டே போக இந்த சைடு டேயாங்கிட்ட வந்த அந்த இன்சார்ஜர் மேம் தான், என்னாச்சு டேயாங், அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க. இல்லை மேம், ஜிமினோட ஃபேவரட் டாய்ஸை தூக்கி டஸ்ட்பினில் போட்டான், கேட்க போனதுக்கு ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, பாருங்க அவனுக்கு எப்படி ப்ளீட் ஆகுது, கேட்க வந்தானே ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டேயாங்க, இன்னும் 1 year தான், அதுக்கப்புறம் அவனும் இங்கேருந்து போயிடுவான். அதனால் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நானும் என்னுடைய பனிஷ்மெண்ட்டை இது வரைக்கும் சிவியராக கொடுக்கல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அம்மா அப்பா இல்லாத பசங்க, உங்ககிட்ட ஹாஷாக நடந்துக்க எனக்கு தெரியாது, எனக்கு வெறும் லவ் மட்டும்தான் காட்ட தெரியும். நீ தான் இங்கே புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டுருக்க, அவனை என்னால் புரிய வைக்க முடியல. சரி ஜிமினுக்கு என்னாச்சு, அவன் ஓகேவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வர ஜிமின் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். டேயாங் ஜிமின் கிட்ட அவரோட டாய்ஸை அப்படியே தட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஜிமின் வாங்கிட்டு அழுதுகிட்டே நிற்க. சரி ஜிமின் நீ ரூம்க்கு வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்டு போய் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் அழுதுகிட்டே இருக்கார். எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இது வரைக்கும் ஜிமினை வந்து அவர் ஒரு காயமும் படவிடலை, அப்படி வந்து அவரை வச்சு தாங்கி இருந்திருப்பாங்க. அது என்னன்னே தெரியல. எப்போ ஜிமின் டேயாங்கோட கைக்கு அவர்கிட்ட வந்தாங்களோ இப்போ வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு அவரை குழந்தையாக தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை. ஒரு நாள் ஃபுல்லாக ஜிமின் கூட இருந்தாலும் அவருக்கு அந்த மொமெண்ட் வந்து போரே அடிக்காது. அப்படி வந்து அவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு கேர் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துப்பாரு. ஸோ ஜிமின் அழுக அவரால் அந்த டியர்ஸை பார்க்கவே முடியல. ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரிடா சரி ஆக்கிரோன்னு சொல்லிவிட்டு அவர் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது நம்ம டேயாங் அந்த ஆஃப்னேஜை விட்டு லீவ் ஆகிற டைம் வருது. ஸோ அவருக்கு ஏஜ் 18, அந்த ஏஜ்னு அவருக்கு ஸ்டார்ட் ஆகவே. ஸோ அந்த ஆஃப்னேஜில் அவங்க மெச்சூர் ஆகிற வரைக்கும் தான், ஸோ மைனர்லேருந்து மேஜர் ஆகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அங்கே அலோடு. அதுக்கப்புறம் அவங்களே போயிட்டு அவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ரிலீவ் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ஏஜ் ஆகினதும் நம்ம ஜிமின் அப்படியே டேயாங்க பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். இந்த சைட் டேயாங், ஏன்னா ஜிமினுக்கு வந்து அப்போ தான் 12 year ஆகுது, டேயாங் அப்போ 18 year ஆகுது. ஸோ அங்கே இருக்க மேம் கிட்டே அவனோட லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகிக்கோ, இங்கே இருக்காங்களே இந்த சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ உனக்கு என்ன தேவையோ அவங்க உன்னை பார்த்துப்பாங்க டேயாங்க, நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சரி மேம் அப்படியே சொல்லிகிட்ருக்கான். இங்கே ஜிமின் தான் அந்த ஆஃப்னேஜோட ஆஃபீஸ் ரூமில் நின்றுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்போ டேயாங் கேட்குறான், மேம் நான் ஜிமினை என் கூட கூப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டேயாங் என்னால் அனுப்ப முடியாது, ஒரு நல்ல ஒரு சேஃபாக இருக்க ஒரு கார்டியனை பார்த்து என்னால் அடாப்ட் பண்ணி அனுப்ப முடியும், அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். மற்றபடி உன்னை விட ஏஜ் ரொம்ப கம்மி, அவனை உன் கூட என்னால் அனுப்ப முடியாது, அது ரூல்ஸ்லேயே கிடையாது டேயாங். நீ எப்போ வேணாலும் அவனை வந்து பார்க்கலாம், ஆனால் அதுக்காக உன் கூட என்னால் அனுப்ப முடியாது, உன்னோட ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால நீ இந்த ஆஃப்னேஜை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு ரூல்ஸ் இருக்குது, ஆனால் அவனை அனுப்புறதுக்கு எனக்கு ரூல்ஸ் கிடையாது, அவன் இன்னும் மைனராக தான் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க.
ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். இன்சைட் டேயாங். சரி மேம், தயவு செஞ்சு ஜிமினை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் டெய்லி வந்து அவனை பார்க்குறேன் அப்படின்றாங்க. நீ என்ன லூஸ் டேயாங், உன்னோட காலேஜ் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நீங்கள் வரணுன்னா ஆஃப் டே ஆகிரும். நீ மந்த்லி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பாரு. ஜிமினுக்கு எதுவும் ஆகாது. நீ எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி ஜிமினை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா அப்படின்னு சொல்ல. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. சைடு அவரோட அந்த ஃபார்மெல்லாம் சைன் பண்ணிவிட்டு வெளியே போகவே ஜிமின் அப்படியே அங்கே இருக்க ஒரு ட்ரீ கிட்ட தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சரி டேயாங் தான் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜிமின் நிமிந்து கூட பார்க்கல. டேயாங்கோட ஃபுட்டை பார்த்துட்டே இருக்க. டேயாங் ஜிமினோட அந்த ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் ஐஸை பார்க்க வைக்கிறாங்க. ஜிமின் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு அப்படியே விம்மி அழுதுட்டுருக்காங்க. என்ன எங்கே விட்டுட்டு போகிற? என்னை தனியாக விட்டுட்டு இங்கே போக மாட்டேன்னு சொன்னேன். என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு தானே சொன்னேன். இப்போ என்னை விட்டுட்டு எங்கே போகிற? என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிடு டேட்டே. என்னால் நீ இல்லைன்னா இருக்க முடியாது டேட்டே. எனக்கு யார் சாப்பாடு ஊட்டி விடுவா? என்னை யார் பார்த்துப்பா? எனக்கு எதுவும் தெரியாது டேட்டே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு போகாது அப்படி சொல்லிட்டு டேயாங் ஸ்டாண்டிங் பொசிஷனில், ஜிமின் சிட்டிங் பொசிஷனில் அப்படியே அவருடைய அந்த அந்த ஸ்டொமக் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஹெட் வந்து செஸ்ட்டுக்கிட்டே இருக்குது. அவரோட ஹார்ட் பீட்டை கியர்ஸ் பண்ணிக்கிட்டு டேயாங் அவருக்கும் அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. அவரோட ஹேரை ஒரு மாதிரி கோதிக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதான் ஜிமின் ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேயாங் அவரோட 2 ஹேண்ட்ஸை கொண்டு போய் அவரோட ஃபேஸை கப் பண்ண மாதிரி ஐஸை பார்க்க வச்சு, இங்கே பாரு, நான் எங்கேயுமே போகல, நம்ம நல்லதுக்காக தான் நான் இப்போ போகிறேன். நான் இப்போ போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு நான் நமக்கான ஒரு ஃப்யூச்சருக்காக நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். உனக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஃபேமிலி, சொந்தமாக ஒரு வீடு இருக்கும். அதுக்காக நான் இப்போ போகிறேன் ஜிமின். இந்த 6 இயர்ஸ் சீக்கிரமாக போயிடும். நான் உன்னை கண்டிப்பாக அடிக்கடி வந்து மீட் பண்ணுவேன். நீ பயப்படாத. நான் இல்லாதப்போ உன் செல்ஃபை நீ தான் பார்த்துக்கணும். நீ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஹர்ட் ஆகக்கூடாது. யாராச்சும் ஹர்ட் பண்ணால் அமைதியாக இருக்கக்கூடாது, சரியா? இங்கே பாரு, நான் இல்லைன்றதுக்காக நீ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, தூங்காமல் இருக்கக்கூடாது. எல்லாமே சரியாயிரும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இங்கே பாரு ஜிமினா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? நான் அவரோட ஐஸை மட்டும் பார்த்து பேச. ஜிமினோட அவர் ஐஸை மட்டும்தான் பார்க்குது. புரியுது அப்படின்ற மாதிரி ஐஸை மட்டும் பிளிங்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே அந்த டியரி ஐஸ் அப்படியே வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த சைட் டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ என்னோட குட் பாயில் ஒன்றும் இல்லை, சரியா? நான் வந்துடுவேன். உனக்காக தான் நான் போகிறேன். நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ இங்கே சமத்தாக இருக்கணும், சரியா ஜிமின்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த 2 சிக்ஸையும் கப் பண்ண மாதிரி இருக்கும்ல, அவருடைய லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், நீ என்னோடது, என்னோடது மட்டும்தான். டேயாங் அப்படியே சொல்லிட்டு ஜிமினோட அந்த சீக்ஸை கப் பண்ணி அவரோட லிப்ஸில் ஒரு மாதிரி ரொம்ப சின்னதாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் ஐஸ் பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு அது என்னன்னு தெரியல. சரி டேயாங்க்கு தெரியுது, ஜிமின் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. ஜிமின் மேலே அவர் இவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு. அவருடைய ஏஜ் சேஞ்ச் ஆகும்போது அவருடைய அந்த ஃபீலிங்ஸும் அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே ஜிமின்கிட்ட அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு அவரால் வந்து அது காட்டுறதுன்னு தெரியல. ஆனால் அவர் எப்போவுமே பார்த்துக்கிற அதே லவ்வோடு தான் அவர் இருக்கார். அவர் லிப்ஸில் அப்படியே ஒரு சின்னதாக கிஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு, புரியுதா ஜிமின்? நீ எப்போவுமே என்னோடது, என் கூட தான் இருப்பேன். ஜஸ்ட் நான் இப்போது நமக்கான ஃப்யூச்சருக்காக தான் போகிறேன். நான் ஜூன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்புறம் நம்ம 2 பேர் மட்டும்தான் நம்ம வேர்ல்டில் இருப்போம். நமக்காக ஒரு ஃபேமிலி. நீ எப்போவுமே என் கூட தான் இருப்ப. எப்போவுமே என்னை ஹக் பண்ணிவிட்டு என் கூட தான் தூங்குவேன்.
ஓகேவா, நான் எப்போவுமே உன் கூடவே உன்னை பார்த்துட்டே இருப்பேன், சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பி ஐஸில் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்க, டேயாங் அவரோட அந்த கலங் நைஸில் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாண்டா, நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கி நம்ம 2 பேரும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கலாம், கண்டிப்பாக என்ன கூட்டிகிட்டு போவல, பெரிய வீடு வாங்கி. ஆமாம், பெரிய வீடு, உனக்கும் எனக்கும் மட்டும்தான். அந்த வீட்டில் பெரிய டெடி பேர் வாங்கி வைக்கலாம். உனக்கு பிடிக்கும்ல டெடி பேர்? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக பேச, இப்படிதான் க்யூட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அவருடைய சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க டேயாங். ஜிமின் அவர் அழுதுகிட்டே ஒரு மாதிரி வைப் பண்ணுறாங்க. சீ என்ன பண்ணுற டேட்டே, புதுசாக பண்ணுற நீ அப்படின்னுட்டு. இனிமேல் இப்படி தான்டா, உனக்கு அந்த ஏஜ் வரும்போது புரியும். ஏன்னா நீ என்னோடது, எனக்கு மட்டும்தான், அதனால தான். அப்படின்னா அப்படிதான்ட்டு அவர் ஃபோர்ஹெட்டை வந்து அப்படியே அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே இடிக்கிறாங்க. சரி, ஜிமின் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். நீ அழுதானா என்னால் உன்னை இங்கே விட்டுட்டு எப்படி போக முடியும்? நீ ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வரும்போதெல்லாம், சரியா அப்படின்னு சொல்ல. நீ சீக்கிரம் வந்துடுட்டே, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல. இன்சைட் டேயாங்கும் கண்டிப்பாக ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜிமினோ அந்த கேட்டில் நின்றுட்டு அவருக்கு பாய் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் அவங்களோட அந்த இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் எப்படின்னா நம்ம டேயாங் வந்து ஜிமினை பார்த்துருவோம். அந்த ஆஃப்னேஜில் இருக்கவங்க கூட ஸ்டே பண்ணி அங்கே இருக்கவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரோட ஸ்டடீஸும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கூட இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் பார்ட் டைம் ஜாபும் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த சேவிங் எல்லாம் வச்சு அவர் ஒரு சின்ன பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஸ்டடியை முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜிமினுக்கும் அவருக்கும் தேவையான லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஓனாகவே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்து அவரும் அந்த கொரியாலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போது ஒரு காரோட அந்த ஆஃப்னேஜ் கேட்க்கு வெளியே தான் போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த ஆஃப்னேஜ்குள்ளே இருக்க எல்லோரும் வந்து நம்ம டேயாங்கோ வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கார்லேருந்து இறங்கி வராங்க. ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட கோட் ஷர்ட்டோட அவ்வளோ அழகாக வராங்க. ஸோ அவர் கையில் இருக்க அந்த ஃப்ளவர் புக்கியோட இந்த சைடு அந்த ஆஃப்னேஜில் இருக்க அந்த மதர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மேம் அவங்களாம் வந்து டேயாங்க வெல்கம் பண்ணுறாங்க. வா டேயாங் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படி சொல்லிட்டு அவங்கள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேயாங், நீ இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். என் ஆஃப்னேஜில் வளர்ந்த பையன் இவ்வளோ ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறத நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் மூலமாக நம்மளோட ஆஃப்னேஜ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் உன்ன மாதிரி இருக்க பசங்க எல்லாருக்குமே நிறைய பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீ இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் பண்ண அவரும் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே அந்த ஆஃப்னேஜ் ரூமுக்கு தான் வராங்க. ஆஃபீஸ் ரூமுக்கு இன்சைட் ஜிமின் தான் அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நிற்க. இன்சைடு ஜிமின் அப்படியே டேயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமின் நம்ம டேயாங் ஹக் பண்ண. டேயாங் ரொம்ப டேஸாக ஆகிருக்கும் ஜிமினை மீட் பண்ணி. ஸோ அப்படியே டைட்டாக போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமினா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டா, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. போகலாம் டீட்டே அப்படின்னு சொன்னேன். மேம் ஜிமினுக்கான ப்ரொசீஜர்னு சொல்ல, அவனுடைய 18 இயர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுடா, ஸோ நீ தாராளமாக அவனை கூப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இந்த ஃபார்மில் மட்டும் சைன் பண்ணிடுங்கன்னு சொல்ல நம்ம டேயாங்கும் அவனுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் இது பண்ணவே இப்போது ஜிமினுக்கு கார்டியனாக நம்ம டேயாங்கும் சைன் பண்ணுறாங்க. அந்த மேம் தான் என்னன்ற மாதிரி பார்க்க, இல்லை மேம் நான் இனி ஜிமினை என் கூடவே வச்சுக்கலான் இருக்கேன். என்ன சொல்லிட்டேன்? ஆமாம் ஜிமினை நான் மேரேஜ் பண்ணிவிட்டு என் கூடவே வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே அந்த ஆஃப்னேஜில் அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கெலாம் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அந்த மேம் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா,
கண்டிப்பாக என்னோடய பிளெஸ்ஸிங் உனக்கு எப்போவுமே இருக்கும். சீக்கிரமாக உன்னோட மேரேஜ்க்கு என்னை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி நீங்கள் இல்லாமல் எப்படி வேணா இருக்கும். இப்போ தான் நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். இன்னும் 1 monthல என்னோடய மேரேஜ் இன்விடேஷனோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து இன்வைட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி. நீங்கள் இல்லாமல் என்னோடய மேரேஜ் ஒரு நாளும் நடக்காது. எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லோரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு காருக்கு வர. ஸோ ஜிமின் அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் அவரோட அந்த காரில் உட்காந்துட்டு இருக்கட்டே அங்கே அவருக்கு குனிஞ்சி ரொம்ப பக்கத்தில் வந்து அவருக்கு அந்த சீட் பெல்ட்டை வேர் பண்ண நம்ம ஜிம்மன் ஒரு மாதிரி சினுங்கிட்டு என்ன பண்ணுற எனக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்டு அங்கே ஸ்மைல் பண்ணிட்டே சீட் பெல்ட் போட்டு விட்டுற, இல்லைன்னா உனக்கு வந்து ஏதாச்சும் மிஸ் ஆகிரும்ல, அதுக்காக தான் சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டுட்டு திரும்பும்போது ஜிமின் டேயாங்கோட ஐஸே பார்க்க, டேயாங்கோ ஜிமினோட ஐஸை பார்க்க, டேயாங் ஜிமினோட ஃபோர்ஹெட்ல ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் ஹெட்டை ஷேக் பண்ணேன். சரி டேயாங்கோ அவரோட காரில் வந்து உட்காந்துட்டு ஜிமினை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவருக்குன்னு வந்து தனியாக ஒரு ஹவுஸ் ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா மாதிரி. ஸோ அங்கே தான் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. டேயாங் அந்த கார் போக போக ஜிமின் அவுட் சைட் சிட்டிஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டு வராங்க. ரொம்ப லாங்காக இருக்குது. டே இது என்ன, அது என்ன, இது என்ன, இது இவ்வளோ தூரமாக போகிறோம், எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டேயாங்க்கு ஜிமினோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. என்னன்னு திரும்பி பார்த்தா ஜிமின் அவுட் பண்ணிவிட்டு அவரோட இந்த சீட்டில் பெல்ட்டை ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவர் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட அந்த காரை லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட சீட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜிமினை லைட்டாக பேக்கில் அவர் படுக்க வைக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவரோட ஹெட்டை வந்து பின்னாடி ஷேக் பண்ணிவிட்டு படுக்க, டேயாங் அந்த காரை நிறுத்திட்டு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு அவரோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட அந்த லாங் ஃபிங்கர்ஸை வச்சு அவரோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு அவரோட அந்த நெத்தி, லிப்ஸு, ஐஸு அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரேஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட ஐஸில் இவ்வளோ அழகாக இருக்கேன், இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆனால் எப்போ என் கையில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எப்போவும் இருக்க, கொஞ்சம் கூட உன்னோட அந்த ஃபேஸ்க்கு சேஞ்சே ஆகலை ஜிமன். இவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா, உன்னை என் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த காரில் நீ என் கூட வரணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே நான் செத்தா கூட எனக்கு ஹாப்பி தான். பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல, ஆனால் எனக்கு சாகணும்னு ஆசை இல்லை. நான் செத்துட்டேன்னா அப்புறம் உன்னை நான் எப்படி தனியாக விட்டுட்டு போவேன்? உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா. உன் கூட லைஃப் லாங் வாழணும், எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அவ்வளோ அழகாக இருக்கு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஸ்மைல் வந்துட்டு ஜிமினோட அந்த லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே சினிங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டைஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டேயாங் அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணும்போது ஜிமின் ஷாக்காக அப்படியே அந்த ப்ரீத் பண்ணுறதையும் நிறுத்திட்டாங்க. என்னன்ற மாதிரி முழிச்சு பார்க்க டேயாங் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் அவரோட அந்த குட்டி ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி வைல்டாக வச்சு பார்க்க டேயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே மறுபடியும் அவரை டீப்பாக கிஸ் பண்ணு. ஜிமின் ஒரு மாதிரி ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா டேயாங் அந்த ஆஃபனேஜ்லேருந்து போனதுக்கப்புறம் ஜிமினை மீட் பண்ண வரும்போதெல்லாம் ஜிமின்க்கு அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜிமின்க்கு அது என்னன்னே தெரியாது, ஆனால் அவருக்கு பிடிக்கும். ஆனால் ஜிமின் இது வரைக்கும் பேக் கிஸ்லாம் பண்ணதில்லை, அதை பற்றி அவருக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவர் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையுமே அவர் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது பிடிச்சிருக்கும் அவருக்கு. டேயாங்கிட்ட வந்து அது ரொம்ப பிடிக்கும். அவளே பார்க்குறாங்க. ஐஸ் பிளிங்க் பண்ணி டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு கிஸ்ஸை பிரேக் பண்ண ஜிமின் ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு டீ நீ இந்த பழக்கத்தை விடவே மாட்டியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பவுட் பண்ணிட்டு கேட்குறாங்க அவர் லிப்ஸில். டேயாங் மறுபடியும் அவர் லிப்ஸில் கிஸ் இது என்ன அப்படி சொல்லிட்டு அவர் லிப்ஸை வெளியே எடுக்க, இங்கே பாரு ஜிமன், நம்ம இப்போ ஆஃபனேஜில் இல்லை, நீ வீடே சொன்னால் நான் விடுறதுக்கு. இனி நீ என் கூட தான் இருக்கேன், இனி நம்ம இப்படி தான்
இனி நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்ல என்ன அப்படி சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி ஷாக்காக கிடக்க பயப்படாத, உனக்கு வலிக்கிற மாதிரி நான் எதையுமே பண்ண மாட்டேன், நீ கூட ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்க. தூங்கலையா? தூக்கம் வரல, சரி வா நம்ம வீட்டாண்ட வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவரோட அந்த குட்டி இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவங்க 2 பேருக்குன்னே அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. கார்டனோட சின்ன கேட் போட்டு தேயாங்க அந்த கார்டன் உள்ள காரை கொண்டு போய் நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு ஜிமினை ஜிமின் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. டே இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வீடு அப்படின்னுட்டு. ஆமாண்டா, இனிமேல் நீ என்னன்னா இங்கே தான் இருக்க போகிறோம், இது நம்ம 2 பேருக்காக நான் பார்த்து கட்டின வீடு, இது உனக்கான வீடு, இனிமே நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி இதுதான், ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது டீட்டே, நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்க. நீ இல்லாதப்போ உன்னோட ஹாப்பினஸோடு இருந்தேன், இப்போ நீ வந்துட்டல இனி உன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்ல. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கிட்ட சொன்னல அந்த டெடி பேர் இருக்கா பெட்ரூமில் அப்படி சொல்லிட்டு கேட்க. இருக்கு போகலாமா அப்படி சொல்ல. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சி கேட்டே அங்கே அவரோட டோர் ஓப்பன் பண்ணி கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போனால் ஜிமின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவருடைய ரூமில் அந்த பெட்டு அளவுக்கு பெருசாக ஒரு டெடி பேர் அவர் பெட்க்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அது மேலே போய் அப்படி குதிக்கிறாரு, அப்படியே பவுன்ஸ் ஆகி குதிக்கிறாரு. டேங் ஸ்மைல் பண்ணி ஹேண்டு டைப் பண்ணிவிட்டு அவர் ஹாப்பினஸை பார்த்துட்டு ஜிமின் குதிச்சு விளாண்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவர்கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு இது மேலே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேலே உட்கார வைக்கிது. என்னது இது? பெட்டுடா, பெட். நம்ம ஆஃப்னேஜில் நம்ம 2 பேர் தானே ஒரு பெட்டில் படுப்போம், அது இவ்வளோ குட்டியாக இருக்கும்ல, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா புஸ்ஸுன்னு இருக்குது, இந்த ஒரு ரூமில் இந்த பெட்டு மட்டும்தான் இருக்கும், இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நிறைய தெரியுது, இது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்க. இனி இப்படி தான் நீ அந்த ஆஃப்னேஜில் எல்லாருக்கூடையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருந்த மாதிரி இல்லை, இங்கே வந்து இது எல்லாமே உனக்காக மட்டும்தான், இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம், இது நம்ம 2 பேருக்கான வேர்ல்டு, இனிமேல் நீயும் நானும் தான் இந்த வேர்ல்டுக்குள்ளே, நீ எதுக்காகவோ யாருக்காகவோ இதையும் ஷேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜிமன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் உட்காந்துருப்பாங்களா பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. செட்டியாங்க ஜிமினை அப்படியே அந்த பவுன்ஸ் ஆகி அந்த பெட் மேலே அப்படியே 2 ஹேண்ட்ஸை வச்சு படுக்க வைட்டே அங்கே ஒரு மேலேயே ஊறாக. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்கு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு அவர் செஸ் மேலே போட்டுட்டு அவர் அப்படியே ரொட்டேட் ஆகி கீழே படுத்துறாங்க. ஜிமின் மேலே படுத்துக்கிறாங்க. என்னோட எவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா ஜிமன், இந்த மாதிரி உன் கூட இங்கே தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. 6 இயர்ஸ் ஹெல்லு மாதிரி போச்சு, அந்த ஆஃப்னேஜ்லேயே இருந்திருக்கலாம், நானும் உன் கூட சேம் ஏஜாக இருந்திருந்தேன்னா உன்னை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இதுவும் எனக்கு நல்ல விஷயம்தான், ஏன்னா உனக்கு என்ன தேவைன்றதை பார்த்து செஞ்சு உனக்கான ஹாப்பினஸை கொடுக்கறதுக்காக தான் என்ன ஆண்டவன் எப்படி படிச்சிருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்ல. ஜிமின் முடிச்சுட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஜிமின் அந்த இடத்துல பழகவே அவருக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுது. எல்லாமே புதுசாக இருக்குது அவருக்கு, அந்த இடம்லாம் பழகவே ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம டேங் தான் ரொம்ப கம்ஃபர்ட்லாம் பண்ணி அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. இப்போ டேங் ஜிமின்காக அவருக்கு குக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் மெய்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு ஃபீட் பண்ணுறது, டேங் எப்போ போல் ஃபீட் பண்ணுறது, அவரை பார்த்துக்கிறது, அவர் ஒர்க்லேயே ஜிமினை கூப்பிட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா அவரை தனியாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அவர் ஸ்டடீஸும் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம டேங்கோட ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து தான் வந்து நம்ம டேங்கும் அப்புறம் ஜிமனும் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒன்றா தூங்குறது. அந்த மாதிரி தான் ஜிமினுக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அப்படி தான் நம்ம டேங் ஜிமினோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடியும் போது அவருக்கு அந்த லீவ் வருது இல்லையா. ஸோ இந்த டைம்லேயே அவருக்கு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
அந்த அவருக்குன்னு யாருமே இல்லை, ஜிமினுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ அங்கே இருக்க ஆஃபனேஜ்க்கு போயிட்டு அங்கே இருக்க மேம் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு அவங்களுக்கான மேரேஜையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேரேஜ்க்கான எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. 2 பேருக்கும் தேவையான ரிங்ஸு, அவங்களுக்கு தேவையான கோட்ஸு எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறாங்க. அங்கே ஆஃபனேஜில் இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ், அந்த ஆஃபனேஜே வந்து அவங்க வீடே அவங்க ஆஃபனேஜ் தானே. ஸோ அந்த ஆஃபனேஜே வந்து அவங்க மேரேஜ் 1 வீக்குக்கு முன்னாடி அப்படியே ஃபுல்லாக செம்ம டெக்கரேஷனில் அங்கே இருக்கவங்களுக்குலாம் அங்கே தான் நம்ம ஜிமின் அங்கே தான் வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஆஃபனேஜில் தான் மேரேஜ்க்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ஜிமின் கூட வளர்ந்தவங்க, டேயாங் கூட வளர்ந்தவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த மேரேஜ்க்கு 1 டேக்கு முன்னாடி, ஸோ 1 டேக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் அண்ட் டேயாங் அவங்களோட ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. நம்ம டேயாங்கோட செஸ்ஸில் தான் ஜிமின் தூங்கிட்டுருக்காங்க. இந்த சைட் டேயாங் தான், ஜிமின் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது டீட்டே, மேரேஜ்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது அது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என்னாச்சுடா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியல அது என்ன ஃபீலிங்னுட்டு, ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அது ஒரு நமக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அது நமக்கான ஒரு அடையாளம், அது மட்டும் எனக்கு புரியுது டீட்டே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம லீகலாக வந்து கப்புள்ஸ் ஆகிடுவோம். ஸோ யாருக்காகவும் நம்ம வந்து இதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. அண்ட் நம்ம 2 பேரும் வந்து ஒரு ஃபேமிலி ஆகிடுவோம். ஸோ நம்மளோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டிங் வந்துடும். ஸோ அதுவே நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும்னு சொன்னால், நீயும் நானும் இப்படியே இருக்கிறத விட நம்ம மேரேஜ் பண்ணிக்கும் போது அந்த பாண்டிங், அந்த கப்புள் பாண்டிங், அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே டியாங் சொல்லிட்டு ஜிமின் அவர் செஸ்டில் ஹேண்டை வச்சுட்டு செஸ்டில் ஹேண்டை வச்சு ஹெடை தூக்கி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினோட ஹேண்ட்ஸில் டியாங்கோட ஹார்ட் பீட்டோட பீட் ஆகிட்டுருக்கு. சரி டியாங்க ஹார்ட் பீட்டை ஜிமின் ஹேண்ட்ஸில் அந்த காது வச்சு கேட்டுட்டு, இந்த ஹார்ட் பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் தூங்கும்போது எனக்கு வந்து தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும், இந்த சவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. அது என்னன்னு தெரியல டீட்டே, நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உன்னோட இந்த செஸ் மேலே தூங்குறதால உன் ஹார்ட் பீட்டு எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த உள்ளேருந்து வரதில்ல அந்த சவுண்ட், அது எப்படி இருக்கோ தெரியுமா, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், உனக்கு மட்டும்தான் உன் கூடவே இருப்பேன், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், உனக்கு மட்டும்தான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் உன் கூட தாண்டா இருக்கேன், அப்படி நிம்மதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உன்னோட ஹார்ட் பீட் கேட்டுகிட்டே தூங்குனேன்னா நல்லா தூக்கம் வரும். அது எனக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மியூசிக் மாதிரி இருக்கும் டியாங். ஆனால் ஒரு இயர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு மாதிரி எனக்கு தூக்கமே இல்லை நைட்டெல்லாம். அது ஏனே தெரியல. அதுக்கப்புறம் என்னோடய செஸ் மேலேயே நான் கை வச்சுட்டு என்னோடய ஹார்ட் பீட்டை உன்னோட ஹார்ட் பீட்டாக நான் ஃபீல் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது கேட்டு பழகிருச்சா, என் இயர்ஸில் உன் சவுண்ட் கேட்டு அது இல்லைப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டேட்டே. இப்போது மறுபடியும் உன் கூட அப்படி தூங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஐஸை பார்த்துட்டு அப்படியே அந்த ஹார்ட் பீட்டாக காதில் வச்சுட்டே கேட்டுட்ருக்காங்க. டேயாங், எப்போவுமே இந்த பிளேஸ் உனக்கு தான்டா, நான் எப்போவுமே இந்த பிளேஸ்க்கு நீ மட்டும்தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் தான், ஆமாம் இது எனக்கு தான் சொந்தம், எப்போவுமே நீ எனக்கு சொந்தம், நான் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. இன்சைட் ஜிமின் ஒரு டவுட் வருது. ஆமாம் டேட்டே, மேரேஜ்னா என்னது, நீ எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இதுக்கு நீ என்னோட லிப்ஸில், சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில் இப்போ பாரு கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஏன் அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்க, ரொம்ப இன்னசென்ட்டாக கிட்டேயாங்க ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை அவரோட ஃபேஸ் கிட்ட அப்படியே நகர்த்தி கூப்பிட்டு வராங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்க,
மேரேஜ்னால் நிறைய விஷயம் இருக்குது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் லவ் பண்ணுவோம். அந்த லவ்வில் நமக்குன்னு குட்டி ஏஞ்சல்ஸ் பிறக்கும். அதுக்கப்புறம் நமக்குன்னு உன்ன மாதிரி ஒரு பேபி பாய் பேபி கேர்ள் எல்லாம் பிறப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பிறக்கும்போது உனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிடுவோம், தெரியுமா? உனக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஜிமன். அது மூலமாக தான் என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அது உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸை கிஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தான் ஜிமின் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜிமின் அப்படியே டேயாங்க பார்த்து ஷாக் ஆகி ஸ்வைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன் நீ, ஏன் இப்படி நடந்துக்கிற, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கேன், நீ எந்திரி என் மேலே இருந்தேன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி புஷ் பண்ணேன். சரி ஓகே, இன்னும் 1 நைட் தானே இருக்கே, நாளைக்கு இந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்து நம்ம ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி கீழே புஷ் பண்ணிவிட்டு நம்ம டேவோட செஸ் மேலே ஜிமின் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அவரோட அந்த ஹார்ட் பீட்டில் அந்த சவுண்டில் இயர்ஸை வச்சு நல்லா வார்மாக ஹக் பண்ணிவிட்டு டேங்கும் அவரோட ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லையாகவே நம்ம 2 பேருமே அவங்களோட மேரேஜ்க்கு ட்ரெஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களா அவங்களோட ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப கோர்ஜியஸாக இருக்காங்க நம்ம ஜிமின். டேயாங் ரொம்ப ஹேண்ட்ஸமாக மேன்லியாக அவ்வளோ லுக்காக எலகண்ட்டாக இருக்கார். 2 பேரும் பார்த்து அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஜிமின்க்கு அவர் ஷைனஸ் தாங்கவே முடியல. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிளெஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவங்க ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ஸ்மைல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டேயாங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி போகலாமா, டைம் ஆகுது, நம்ம தான் அங்கே இருக்கணும், அங்கே எல்லாருமே ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஜிமினும் போலாட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்கெட்டில் நம்ம ஜிமினோட பேக்கெட்டில் தான் ரிங் இருக்கும். ஸோ டேயாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்கிட்ட இருந்தால் நான் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுவேன், நீ வாயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை அழகாக கையில் வச்சுட்டு அந்த அவரோட பேக்கெட்டில் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க காரில் ஏறுறாங்க. ஜிமினும் அந்த காரில் ஏற டேயாங்க மறுபடியும் அவருக்கு சீட் பெல்ட் போட எனக்கு தான் போட தெரியுமே, நீ ஏன் போட்டு விட்டுற, நீ எப்போவுமே எனக்கு குழந்தைதான் ஜிமின், நான் என்னோடய வேலை எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மறுபடியும் அந்த சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவருடைய லிப்ஸில் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸை ஒரு மாதிரி பவுட் பண்ணேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காரை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். ஸோ அந்த பைபாஸ் ரோட்டில் தான் நான் பார்த்துட்டு அவருக்கு மேரேஜ் ஆக போகிற ஹாப்பினஸில் ஜிமினோட ஒரு ஹேண்ட்ஸ் அவரோட ஜிமினோட ஹேண்ட்ஸும் டேயாங்கோட ஹேண்ட்ஸும் அப்படியே கோத்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ்லேயும் அவர் வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பைபாஸ் ரோடில் அந்த ஆஃப்னேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்னேஜில் தான் மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃப்னேஜ்க்கும் பைபாஸ் ரோடுக்கும் நடுவில் அப்படியே போயிட்டுருக்கும்போது டேயாங் ஜிமினை பார்த்துட்டு வித் ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. டேயாங் அவரோட அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்துட்டு வரும்போது அவர் கவனிக்கவே இல்லை. அப்படியே திரும்பிட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டு திரும்பும்போது பார்த்து ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு லாரி நம்ம வீமினோட காரை ஒரு மாதிரி ஃப்ளாஷ் பண்ணிடுது. ஸோ அப்படியே மோதிடுது. அவங்க அப்படியே சைடில் இருக்க ஒரு மரத்தில் பயங்கரமாக போயிட்டு ஃபோர்ஸாக மோதிடுறாங்க. ஸோ டிரைவர் சீட்டில் இருக்க டேயாங்க்கு அந்த காரில் இருக்கும்ல ஏர் பபிள் மூலமாக அவருக்கு ஒரு மாதிரி பெயின், அவருடைய ஹெட்லெல்லாம் அடிபட்டு ஒரு காலெல்லாம் ஒரு மாதிரி அடிபட்டிருக்கும். பட் இந்த சைடு ஜிமின் சேர்ந்து அந்த சைடில் ஏர் பபிள் ஒர்க் பண்ணாததால் ஸோ அப்படியே ஜிமின்க்கு பயங்கரமான அடி. அவருடைய அந்த டோரோட கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஜிமினோட செஸ்ட்லேயே செம்ம ஷார்ப்பாக இறங்கியிருக்கும். ஒரு பெரிய பிக் கிளாஸ் பீஸ் அங்கே
அந்த ஆக்சிடெண்ட் ஆக போகிற அந்த மொமெண்ட், அந்த லாரி கிட்ட வர்றதை பார்த்தது அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் காரை வந்து திருப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஜிமினுக்கு சிவியராகவே அடிபட்டிருக்கும். அவரோட ஐஸ் அப்படியே ஷாக்காக ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே அந்த சட்டுன்னு அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அவ்வளோதான், அங்கே இருக்க அவங்களோட வேர்ல்டே நின்றுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இந்த சைடு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் நம்ம ஜிமின் அண்ட் டேயாங் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஐடி கார்டு மூலமாக அங்கே இருக்க ஆஃப்னேஜ் அட்ரஸும் இருந்திருக்கும். அங்கே இருக்கவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆஃப்னேஜில் வளர்ந்த எல்லாருமே அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இன்சைட் டேயாங் தான் அவரோட ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு கால் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும். நான் ஒரு காலில் தான் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். மற்றபடி அவர் கை காலில் செம்மையாக அடிபட்டு இருந்திருக்கும். பேக்கெல்லாம் இது சைடு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கான்ஷியஸ்க்கு வந்துட்டு ஒரு பெயின் தாங்க ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து கத்திட்டுருக்காங்க. அங்கே சிஸ்டர்ஸ் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்ல, நான் ஓகே, என் ஒய்ஃப் ஜெமன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த சைடு நம்ம அவங்க அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமன் கத்த அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நம்ம ஆரம் தான் சீஃப் டாக்டர் அந்த டியூட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் உள்ளே வராங்க. இங்கே பாருங்கள் டேயாங், நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாக்டர் என் கூட இருந்தானே ஜிமன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்கள் இப்போ தான் முழிச்சிருக்கீங்க, அவங்க பக்கத்தில் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னுட்டுருக்காங்க. என்னாச்சு ஜிமனுக்கு, அவன் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கூட வந்தவங்களாம் வெளியே இருக்காங்க அண்டு அவங்க இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் உங்களுக்கு இன்னும் ஹெட்டில் ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா பாடி ஸ்கேன் எடுத்தாச்சு, ஹெட்டில் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும், பிரெயினில் ஏதாச்சும் அஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ ஜிம்மனை பார்க்கணும், என்ன ஜிம்மன்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அங்கே இருக்க சிஸ்டர் மூலமாக அந்த வீல் சேரில் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. சொல்ல கேட்க மாட்டாங்க. டேயாங் அவருக்கு காலில் வர ஃப்ராக்சர் இருந்திருக்குமா. ஸோ ரொம்ப செம்ம பெயினாக இருக்கும், கட்டி போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து அப்படியே அந்த பெயின்லேயும் ஜிமினோட ரூமுக்கு போகிறாங்க. ஜிமின் ரூமில் பார்க்கணுமே, அந்த கண்ணாடி வார்ட்லேருந்து உள்ள அலோ இல்லை. ஜிமினை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் வந்து அந்த ஐசியூ வார்டில் ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியே அவர் வந்து காப்பாற்றிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவரோட செஸ்டில் வந்து அந்த கிளாஸ் பீஸ் ஒன்று ரொம்ப வந்து ஷார்ப்பாக இறங்கியிருக்கும். ஒரு ஹார்ட்டே ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கோம். செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவரை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ளீடிங் நிறுத்தவே முடியல. ஸோ ஜிமின் பல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக லோ ஆயிடுச்சு. அங்கே இருக்கவங்க அவ்வளோ பதட்டமாக இருக்காங்க. இங்கே அந்த சிஸ்டர் கூப்பிட்டு நம்ம ஆரம் தான் ஆப்ரேஷன் செட்லேருந்து வெளியே வராங்க. அங்கே இருக்க இன்னொரு டாக்டர்கிட்ட, இங்கே பாருங்கள் அந்த பேஷண்ட்க்கு ரொம்ப அந்த ஹார்ட்டில் பயங்கரமாக அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த ஹார்ட் செல்ஸே ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளேட் பண்ணால் தான் இப்போ ஓரளவு உயிர் பிழைக்க முடியும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் வித்தின் 5 hours அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவ்வளோதான், அவர் இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் அவருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் ஹார்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கன் ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் இப்போதைக்கு எந்த ஆர்கன்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. அண்ட் அவருடைய பிளட் குரூப் ரொம்ப ரேரு, அவரோடது B நெகட்டிவ். ஸோ அவரோட பிளட் குரூப்க்கு ஏற்ற எந்த ஒரு ஹார்ட்டோ கிடைக்கல டாக்டர். இப்போ என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க இந்த சைடு அங்கே நம்ம அந்த சிஸ்டர் மூலமாக நம்ம வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ டேயாங் வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. என்னாச்சு ஜிமனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த சைடு ஆரம்பம் தான், இங்கே பாருங்க டேயாங், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க,
நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கணும், நீங்களும் இங்கே இன்சூரன்ஸில் தான் இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு எதுவுமே க்யூர் ஆகலை, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கு. டாக்டர் என்னாச்சு என் ஜிம்மனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க, இங்கே பாருங்கள் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் அவரோட ஹார்ட்டில் அந்த கிளாஸ் பீஸ் பயங்கரமாக வந்து குத்திருக்கு, அவரோட ஹார்ட்டே ஃபுல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்கு. அவர் இப்போவே நாங்கள் செயற்கையான சுவாசம் வச்சு தான் அவரை இப்போதைக்கு லைவ் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு இன்னும் 5 hours ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அவர் டை ஆகிடுவாங்க, இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிட்ட தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவருக்கான பிளட் குரூப்புக்கு எந்த ஒரு பேஷண்ட்டும் கிடைச்சாலும் லைவாக ஒரு ஹார்ட்டை எடுத்து டிரான்ஸ்பிளேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னுட்டுருக்காங்க. இசட் அங்கே தான் அப்படியே அழுதுட்டு, டாக்டர் உங்களுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஜிம்மனை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ், என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க டியாங், எங்களுக்கு இங்கே மணி இஷ்யூ கிடையாது புரியுதா, நான் ஒரு டாக்டரை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே போராடிட்டுருக்கேன், உங்களுக்கு புரியலையா? ஸோ இப்போதைக்கு அவரோட பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஹார்ட்டை கிடைக்கிறது ரொம்ப ரேர், எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சைடு. அப்போ தான் அந்த சிஸ்டர் பேக்லேருந்து சிஸ்டரும் நம்ம டேங்கோட அந்த அவருடைய இயர்ஸில் ஒரு மாதிரி பிளட்டை ட்ராப் ஆகுறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பேக்கில் இருந்து இன்னொரு சிஸ்டர் டேங்கோட அந்த ஹெட்டுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆரம் அதை வாங்கி பார்த்துட்டு செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி டேங்க அவரை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, நான் ஜிம்மனை காப்பாற்றுங்க ப்ளீஸ், எனக்கு ஜிம்மன் தான் ரொம்ப முக்கியம், என் உயிரை வேணா எடுத்துக்கோங்க ப்ளீஸ், எனக்கு ஜிம்மனை காப்பாற்றி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் அழுந்துட்டுருக்காரு, ரொம்ப அழுகிறாரு. இங்கே பாருங்கள் டியாங், நீங்கள் அழுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களோட கண்டிஷன் இப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி எமோஷ்னல் ஆனீங்கன்னா உங்களோட பிரெயினுக்கு தான் ரொம்ப 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 ஆபத்து, அமைதியாக இருங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம ஆரம் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கு. ஆரம் கிட்ட நம்ம என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டியாங், உன்னோட பிரெயினுக்கு போகிற மெயின் செல் பிளட் கிளாட் ஆகிருக்கு, இன்னும் நான் வித்தின் 1 hour உனக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அடுத்து உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுடா, நீ வா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் அண்ட் நர்ஸ்க்கெலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு தேவையான அந்த பிளட் குரூப்பை வந்து செக் பண்ணிவிட்டு டேயாங்க்கு ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. டேயாங் தான், எனக்கு சர்ஜரிலாம் வேணாம், எனக்கு ஜிம்மன் தான் வேணும், எனக்கு ஜிம்மனை காப்பாற்றி கொடுங்க, எனக்கு ஜிம்மன் தான் ரொம்ப முக்கியம், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஜிம்மன் தான் வேணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்பாரு முட்டாள்தனமாக பேசாத, ஒரு டாக்டராக நாங்கள் எல்லா உயிரையும் காப்பாற்ற மட்டும்தான் முயற்சி செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் யாரும் எந்த உயிரையும் இங்கே வந்து செத்து போகணும், எங்கள் முன்னாடி டை ஆகணும்னு சொல்லி நினைக்கிறதே கிடையாது, எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபெக்டையும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம் டியாங், நீ என்ன லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த நர்ஸும் டேயாங்கோட பிளட் குரூப்க்கு சாம்பிள் போயிருக்கோம். ஸோ அப்படியே வராங்க, டாக்டர் இவருக்கும் பி நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல, இந்த சைடு அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இப்படி 2 பேருக்குமே வந்து சேம் பிளட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஸ்மைல் பண்ணிட்டு, டாக்டர் கேட்டிங்கல்ல என்னோட பிளட் குரூப்பும் சேம் இது தான், எனக்கும் அவனுக்கும் சேம் பிளட்டு தான், நாங்கள் 2 பேருமே ஒரே உயிர் தான் டாக்டர், இன்னும் 1 hour இந்த சர்ஜரி நான் பண்ணலைன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னா, அப்போ பரவாயில்ல, நான் இந்த சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன், பரவாயில்ல, என்னோடய ஹார்ட்டை அவனுக்கு கொடுத்துருங்க, நான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அவன் உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னுட்டுருக்காங்க. முட்டாள்தனமாக பண்ணாது, எந்த டாக்டராலையும் உயிரோடு இருக்க எந்த ஒரு பேஷண்ட்டோடைய ஹார்ட்டையும் எடுத்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைக்க முடியாது, இது எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்க்கே அகென்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சர்ஜரிக்கு நான் ஓகே சொன்னால் மட்டும்தான் அவங்களால என்னால் இந்த சர்ஜரிக்கு ஓகே சொல்ல முடியாது டாக்டர், நான் இங்கேயும் வரலை, என்னால் இந்த சர்ஜரிக்கு ஓகே சொல்ல முடியாது,
எனக்கு ஜிமன் உயிர் தான் ரொம்ப முக்கியம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவனோட உயிர் ரொம்ப முக்கியம். அவன் இந்த உலகத்தில் உயிரோட இருந்தால் மட்டும் போதும், பரவாயில்ல. நான் அவனுக்காக சந்தோஷமாக என்னோடய ஹார்ட்டை கொடுப்பேன். ஏன்னா எப்போவும் நான் சொல்கிற ஒரே விஷயம், நாங்கள் 2 பேருமே ஒரே உயிர் தான் டாக்டர், ஒரே உயிர் தான். அது நான் அவன் கூடவே வாழ்ந்துக்கிறேன். இப்போ நான் பொழைச்சாலும் அவன் இந்த உலகத்தில் இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நான் இல்லைனாலும் என்னோடய ஹார்ட் அவனுக்குள்ளே இருக்கும்போது அவன் சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு எனக்கும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் டாக்டர். ப்ளீஸ், அவன் உயிரோட இருக்கிறத பார்க்குறது தான் என்னோடய பெரிய ட்ரீம். அது தயவு செஞ்சு என்னோட இந்த லாஸ்ட் இந்த ஆசையை நிறைவேற்றுங்க ப்ளீஸ் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. டியாங், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? 2 உயிரும் எங்கள் ஆபத்தில் இருக்குது. எங்களால் ஒருத்தரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்குது. சர்ஜரி பண்ணலைன்னா உங்களோட பிளட் செல்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களை என்னால் காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோங்க, வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை, நான் ஜிமன்கிட்ட பேசணும், ப்ளீஸ் என்னோடய ஹார்ட்டை ஜிமனுக்கு வச்சிடுங்க. நான் அவன் கூடவே நான் சந்தோஷமாக இருக்கேன். அவனுக்கு என் ஹார்ட் மேலே தூங்குறது நான் ரொம்ப பிடிக்கும். என் ஹார்ட்டோட பீட் கேட்குறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவனுக்கு பிடிச்ச விஷயம் அவனுக்குள்ளேயே இருக்கணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் இந்த உலகத்தில் நான் எல்லாமே எப்படி வாழ்வான்னு தெரியாது, ஆனால் நான் அவன் கூட தான் இருப்பேன். ஏன்னா அவன்கிட்ட பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரம்புக்கு ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அங்கே இருக்க அந்த ஆஃபனேஜ் மேம், அந்த கிட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க டியாங்க பார்த்துட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அந்த ஆஃபனேஜ் மேமும் நம்ம டியாங்க ரொம்ப வரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு டியாங், என்ன டியாங் இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே டியாங் தான் ஒரே இதுவாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஜிமன் எவ்வளோ முக்கியம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஜிமன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும், நான் அவங்க கூட தான் இருப்பேன். என்னால் இந்த சர்ஜரிக்கு ஓகே சொல்ல முடியாது. என் உயிர் போகணும்னு முடிவாயிருச்சுன்னா நான் அவனுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறேன். என்னால் இந்த சர்ஜரிக்கு ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பம் அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. அவரோட டைம் இருக்க லோகாகிட்டே இருக்குது. நம்ம டியாங்கோ ஹெட் பெயின் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க டியாங் சொன்னால் கேளுங்கன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணேன். அங்கே ஜிமினோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிட்ருக்கு. டியாங் அந்த ஐசியூ கிளாஸில் பார்த்துட்டே ஜிமன் கிட்ட என்ன போக விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஆரம்புக்கு இதை சொல்கிறதா இல்லை, முடிவு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. 2 பேரில் ஒருத்தரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இங்கே டியாங்கோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா எப்போது ஆப்ரேஷன் பண்ணாலும் அவருக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவரோட அந்த செல்ஸில் இருக்க பிளட் கிளாட் ஆகி அவர் பிரெயினே மொத்தமாக டேமேஜ் பண்ணிருச்சுன்னா ஹார்ட்டுக்கு போகிற அந்த நரம்பும் நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டும் கொஞ்சம் மினிட்ஸில் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். அவரால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக எல்லோரும் டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க ஹார்ட்டை அப்படியே பிரேக் பண்ணது டியாங்கோட அந்த நிலமையை பார்க்கும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. இது வரைக்கும் எவ்வளவோ சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் இது மாதிரி ஒரு லைஃபாக இருக்க ஒரு ஹியூமனோட அந்த ஹார்ட்டை இன்னொரு ஹியூமனுக்கு வைக்கிற அந்த மாதிரி ஒன்று நடந்தே இருக்காது. அவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்ட்டில் அப்படியே பெயினாக இருக்குது. அவங்களுடைய அந்த இதை பார்க்கும்போது, அந்த நிலைமையை பார்க்கும்போது நம்ம டியாங் தான் ஜிமின்கிட்ட போகிறாங்க. அவர் ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படியே அவரோட நிலைமையை பார்க்குறாங்க. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியே இருக்காங்க. ஜிமின் அப்படி இருக்காங்க. அவருக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஜிமன் நான் பேசுகிறது கேட்குதாடா அவனுக்கு? இங்கே பாரு ஜிமன், நீ நானும் சேர்ந்து ஹாப்பியாக நமக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம கிளம்பி வந்தோம்ல. இந்த டே இப்படி முடியும்னா என்னாலே உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல ஜிமன். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக, நம்ம எவ்வளோ ட்ரீமோட இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழணும், நமக்கான ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும்னு எவ்வளோ ட்ரீமோட, எவ்வளோ இயர்ஸ் ட்ரீமோட நான் இருந்தேன். ஆனால் இந்த லைஃப்பில் இந்த கால் எப்படி ப்ளே பண்ணுறான்னு தெரியல. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா இப்போவும் நான் உங்க கூட தான் இருப்பேன் ஜிமன்.
நீ ஐஸை ஓப்பன் பண்ணும்போது நான் இருப்பேனான்னு தெரியல. என்னோடய டைம் முடிஞ்சிட்டே இருக்குது. என்னால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு தெரியல. இந்த லாஸ்ட் மினிட்ஸ் நான் பேசுகிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஹார்ட்டில். இங்கே பாரு ஜிமன், நான் உன் கூட தான் இருப்பேன். நான் உன் கூட மட்டும்தான் இருக்கேன். நான் ஐஸை ஓப்பன் பண்ணதும் என்னை தேடி அழுகாத. ஏன்னா நான் உன்னோட ஹார்ட்டில் இருக்கேன். அதாவது நீ சொல்லுவேல்ல, எதை கேட்டு நான் தூங்குவேனோ, எது என்னோடய கம்ஃபர்ட் ஜோனோ, எது எப்போவுமே உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லுமோ, அது இப்போ உன் கூடவே உனக்குள்ளேயே இருக்குடா. உனக்குள்ளதான் இருக்கும். நான் எங்கேயுமே போகல ஜமன், உன் கூட தான் இருக்கேன். எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஜமன். இதுக்கப்புறம் என்னால் உன்னை பார்க்க முடியாதுல்ல. நான் போனதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது. இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்டா. எப்போவுமே உன் பக்கத்தில், உன் கூடவே, உன்னோட அணைப்பில் தான் இருப்பேன். உன்னோட துடிப்பில் தான் இருப்பேன். எப்போ உன்னோட ஹார்ட் துடிக்கிறது நிற்குதோ அப்போ தான் நான் இந்த வேர்ல்டை விட்டு போவேன். அது வரைக்கும் நான் உன்னை தாங்கிட்டு இருப்பேன் ஜுமன், உன்னை தாங்கிட்டு இருப்பேன். இங்கே பாரு, நீ எதுக்காகவும் அழக்கூடாது. நீ அழுதனாலே நான் இந்த வேர்ல்டில் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இந்த வேர்ட்ஸ் உன் காதில் ஒழிச்சிட்டு தான் இருக்கும். நான் எங்கேயுமே போகல, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்குள்ளே இருக்கேன். புரியுதா ஜமன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துகிட்டு அவருடைய கிட்ட போய் அவரோட லிப்ஸ்லேயே ஒரு கிஸ், அவர் ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் போயிட்டே இருக்குது. அப்படியே நம்ம டேயாங்க்கு ஸ்ட்ரோக் ஆகுற மாதிரி இருக்குது. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் எமர்ஜென்சியாக வந்து டேயாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவரோட பிளட் கிளாட் ஆனதில் அவரோட லாஸ்ட் அந்த பிளட் செல்லும் பிரைன் செல்லும் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிருச்சு பிளட் கிளாட் ஆனதால். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனால் டேயாங்க அங்கேயே வந்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிருந்துருப்பார். அவங்களால முடியல. ஏன்னா அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இருந்தாலும் அவருடைய ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டேயாங் ஃபுல்லாமே அவருடைய ஹார்ட் மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஆரம் கிட்ட டேயாங் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஜிமினுக்கு டேயாங்கோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே அவருக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 10 மினிட்ஸ் விட்டுருந்தாலும் நம்ம டேயாங்கோட அந்த பிரைன் செல் ஹார்ட்டுக்கு போகிற அந்த நரம்பு பிளாக்காக இருந்துச்சுன்னா அவருடைய ஹார்ட்க்கும் டேமேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த 10 மினிட்ஸில் அந்த ஹார்ட்டை சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஜிமினுக்கும் அடுத்த செகண்ட் அங்கே இருக்க சர்ஜரியும் ஸ்டார்ட் ஆகுது. டேயாங் அப்படியே அங்கேயே டை ஆகுறாங்க. ஸோ ஜிமினோட ஹார்ட் டிரான்ஸ்பிளேட்டும் நடக்குது. ஜிமினுக்கு டேயாங்கோட ஹார்ட்டும் செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணி அவங்களோட அந்த ஆப்ரேஷன் முடிய 1 டே ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் ஸ்டார்டிங்கில் அலந்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவருக்கு அப்படியே கண்ணில் வந்து நிற்கிது. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அவர் பெட்டில் படுத்துட்ருக்காங்க இந்த சைடு. இப்போது ஜிமினோட அந்த டோர்கிட்ட இருந்து ஒரு மாதிரி ஒயிட் ஃப்ளாஷ் ஆகுது. என்னன்னு பார்த்தா டேயாங்கோட அந்த உருவம் தான். ஸோ அவர் ஒரு இருட்டு ரூமில் இருக்கும்போது டேயாங்கோட அந்த ஃபேஸோட ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கும்ல, அப்படியே ஜிமின் கிட்ட வருது. ரொம்ப பிரைட்டாக அப்படியே பிரைட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க ஜிமின். அவர் ஐஸ் கலங்கிக்கிட்டே டேயாங்கோட அந்த பாக்ஸி ஸ்மைலை பார்த்துட்டு, டே வந்துட்டியா, என் கூட தான் இருப்பேன்னு சொன்னல, கடைசியாக எனக்குள்ளேயே வந்துட்டல நீ அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம டேயாங்கோட சோல் தான் ஜிமின் கிட்ட. ஜிமினால் பார்க்க முடியுது டேயாங்கோட சோலை. அவர் அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு நின்றுட்டு அவரோட லிப்ஸில் அப்படியே ஹேண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாரு ஜிமின், நான் எங்கேயுமே போகலடா, உன் கூட தான் இருக்கேன். நான் உனக்கு தெரியறல்ல, இங்கே பாரு, நான் தெரியறல்ல உனக்கு அப்படின்னு சொல்ல. தெரியற டே அழக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்போவுமே நான் அழ வச்சு பார்க்க மாட்டேன். நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியாது, புரியுதா? இங்கே பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகேவா? நீ சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு வா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உனக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல.
ஜிமின் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அவர் ஐஸை அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இது சைடு அவ்வளோதான். ஜிமின் சைலண்ட் ஆகிறது ஆரம்புக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவருடைய அந்த ஃபேஸ் ஃபுல்லாமே, ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அவர் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஹார்ட்டும் நல்லா ஒரு மணி க்யூர் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நம்ம டேயாங் அண்ட் ஜிமினை வளர்த்த ஆஃப்னேஜ் மேம் தான் வந்து அவங்கள இன்சார்ஜ் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஸோ நம்ம டேயாங்கோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஜிமினோட பேரில் தான் இருக்கும். ஸோ ஜிமின்கிட்ட அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவரும் ரெக்கவர் ஆகிருப்பாங்க 1 மந்த்து. ஸோ இப்போது ஜிமின் டேயாங் இருக்க அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த தனியாக அந்த வீட்டுக்குள்ளே அவரால் வந்து சுத்தமாக பேர் பண்ணிக்க முடியல. பட் டேயாங்கோட சோல் அவர் கூடவே இருக்கும். ஸோ அதனால் அவர் அதை ஃபீல் பண்ணலை. இருந்தாலும் அப்பப்போ அவரோட டியர்ஸ் அதை அவர் தொடச்சிக்குவார். அவர் ஹார்ட்டில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சுட்டு அந்த லோன்லினஸ் அந்த லைஃப்பில் ஒரு மாதிரி அவருக்கு பெயினாக இருக்குது. ஆனால் டேயாங்கோட சோல் அவர் கூடவே இருக்குது. எப்பவும் போல் அவரை கூட கம்ஃபோர்ட் பண்ணிவிட்டு அவர் நையாகின மாதிரியே இல்லை. அந்த அவர் நினச்சாலே அந்த சோல் அவர் முன்னாடி வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் கூட பேசிகிட்டே இருக்கும். ஜிமினும் அவர் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஜிமின் என்னடா தானாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. வீட்டுக்கு வந்து ஜிமின் ஒரு நாள் எல்லோரும் அந்த ஆஃப்னேஜில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறான். என்னென்னு பார்த்தா ஜிமினுக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே இருக்க ப்ரைஸ் டேயும் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டேஜில் சிங்கிளாக போய் நிற்க அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஜிமினோட பாக்கெட்டில் அவரோட வெட்டிங் ரிங் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே டேயாங்கோட சோல் இருக்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. டேயாங்கோ ஸ்மைல் பண்ணுறாங்க, ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ்ட் மூலமாக ஜிமின் தனக்கே தான் ரிங்கு மாட்டிட்டு டேயாங்கோட ஃபோட்டோ இருக்கும் அங்கே ஒரு ரிங்கு வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரிங்லேயே கிஸ் பண்ணிவிட்டு டேயாங்கோ பார்த்துட்ருக்காங்க. டேயாங்கோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட அந்த ஒரு ஹேண்ட்ஸை டைப் பண்ண மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க டேஸும் ஸ்கிப் ஆகிருந்துருக்கும். ஜிமின் இப்போது கொஞ்சம் டேஸ் கழிச்சு அந்த ஆஃப்னேஜ்க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து அந்த மேம் கிட்ட அவருடைய டேயாங்கோட எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கே வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் நமக்கு இதுக்கு. ஸோ அந்த ஹோம் மட்டும் வந்து நம்ம டேயாங் ஜிமின்காக பார்த்து இது பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை மட்டும் அவரோட பேரில் வச்சுட்டு அவர் எல்லாத்தையுமே வந்து ஆஃப்னேஜ்க்கு எழுதி கொடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜிமன் அந்த ஆஃப்னேஜில் அந்த மேம் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அந்த மேமும் ஜிமன் நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஏதோ பெயின் இருக்கா என்ன சொல்லி கேட்கா. இல்லை மேம் நான் ஓகே தான், எனக்கு என்ன குறை, என் கூட தான் எப்போவுமே டேயாங் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ண பின்னாடி டேயாங்கோட சோலும் ஜிமினோட அந்த ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸை போட்டுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. ஜிமின் பிரைட்டாக ஸ்மைல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் பார்க்க கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு அப்போ தான் அந்த ஆஃப்னேஜ்குள்ளே இருக்க ஸ்டாஃப் மூலமாக ஒரு பேபி வந்து வருது அழுந்துட்டே. அந்த ஸ்டாஃப் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா அது ஒரு பேபி கேர்ள், 6 மந்த்தாக இருக்கும் அந்த பேபி கேர்ளுக்கு. அப்படியே அழுதுகிட்டே தூக்கிட்டு வராங்க. என்னன்ற மாதிரி ஆஃப்னேஜில் இருக்க அந்த மேம் கேட்க, இல்லை மேம் யாரோ நம்ம ஆஃப்னேஜ் வாசலில் இந்த பேபியை போட்டு போயிருந்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த குட்டி பாப்பா, கேர்ள் பேபின்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் அப்படி மனசு வருதோ, பிள்ளைய வளர்க்க முடியலன்னா எதுக்காக பெற்றுக்கிறாங்க, ஏன் கூட்டிகிட்டு வந்து முறையாக உள்ளே சேர்த்துட்டு போயிருந்துருக்கலாமே. ஆஃப்னேஜ் வாசல் வரைக்கும் வந்திருக்காங்க, வாசலில் விட்டுட்டு போயிருந்துருக்காங்க. வெளியே ஏதாச்சும் அனிமல்ஸ் டாக் ஏதாச்சும் வலிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது. சவுண்ட் கேட்கவே நானும் பயந்துட்டு போய் பார்த்தா இந்த பேபி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க அந்த மேம்க்கு ரொம்ப கண்ணே கலங்கிடுது. அப்படியே அந்த பேபியை வாங்குறாங்க. இந்த பேபி அழுந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி கவன் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக ஒரு மாதிரி முட்டை கண்ணு வச்சுட்டு. இந்த சைடு அந்த ஆஃப்னேஜில் இருக்கவங்க அந்த மேம் தான், சி இவ்வளோ அழகான இந்த பொம்பளை பிள்ளையே இந்த ஏஞ்சில் விட்டுட்டு போக யாருக்கு தான் மனசு இருக்கோ சொல்லிட்டு அப்படியே தூக்கி சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லடான்னுட்டு. அப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேபி ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. ஜிமின் அந்த பேபியை வாங்க, இந்த ஆஃப்னேஜ் மேம் தான் சொல்கிறேன், இங்கே பாரு ஜிமின், நீ வாயிட்டு எதோ தூக்கக்கூடாது மேம், அந்த பேபி ஒன்றும் எனக்கு வாயிட்டு இல்லை, கொடுங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ வாங்கினது ஜிமினோட வார்ம்னஸில் அந்த பேபி சைலண்ட் ஆகிட்டு ஜிமினியே பிளிங்க் பண்ணி பார்க்குது. அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. அப்போது அந்த மேம் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க.
அவங்களுக்கு ஐஸ்லேருந்து டிஎஸ்ஏ வந்துடுச்சு. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க, இல்லை ஜிமின் இந்த மாதிரி தான் நீ 2 இயர்ஸாக இருக்கும்போது இதோ இந்த ஸ்டாஃப் இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க கூப்பிட்டுட்டு வரும்போது நீ ரொம்ப அழுத. அப்போது டேயாங் வந்து இங்கே தான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்போது நீ யார்கிட்டையுமே இல்லை, அழுது 2 நாளில் உனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கத்தி உனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அப்போது நீ அழுதுகிட்டே இருந்த, யார்த்துக்குனாலும் சமாதானமே ஆகலை. அப்போ டேயாங்க ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து விளையாடும்போது நான் அவன்கிட்ட தான் கொடுத்து உன்னை பார்த்துக்கோன்னு சொன்னேன். அப்போது சைலண்ட்டாக ஆனால் வந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் டேயாங்க உன்னை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இந்த ஃபேட் எப்படியோ இருக்குது, யாராருக்கு எந்த உயிரை சேர்க்கணும்னு தெரியுது போல் இருக்குது. இப்போது இந்த பேபி உன்னை பார்த்ததுமே சைலண்ட் ஆனதும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸை வைப் பண்ணேன். ஜிமின் ஐஸ்லேருந்து டியர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த சைடு அந்த பேபி ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சைடு ஜிமின் அப்படியே அந்த ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாம் அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, சொல்லு ஜிமின் நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல. இல்லை எனக்குன்னு இனி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. டேயாங்க எப்போவுமே என் கூட தான் இருக்கா. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆசையே எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கணுன்றது தான். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலினா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. எனக்கு இந்த பேபியை அடாப்ட் பண்ணி கொடுத்துட்றீங்களா? எனக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இவளை என் டாக்டராக நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைடு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், இவளை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். என்னோடய பேபியாக நான் இவளை வச்சுக்கிறேன், என்னோடய பேபியாக நான் இவளை அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேயாங்க்கும் ரொம்ப ஆசை பேபி கேர்ள், அவனுக்கு ரொம்ப ஆசை பேபி கேர்ள்னா. ஸோ எனக்கு இவளை பார்க்கும்போது எங்கள் 2 பேருக்கு பிறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கா. காடாக பார்த்து இவளை என்கிட்ட அனுப்பி வச்சுருக்கா. அதனால் இவளை நானே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இவளுக்காக வாழணும்னு இருக்கேன். டேயாங்கும் இந்த முடிவுக்கு எப்போவுமே அக்செப்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹெட்டை தூக்கி பார்க்க டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த சோல் அவருக்கு செய்க காட்ட, டேயாங்கும் ஓகே சொல்லிட்டா, நான் இவளை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு அந்த மேமும் ஜிமினோட நிலைமையே புரியுது. நீ இவளை கூப்பிட்டுட்டு போ, சேஃபாக வச்சுக்கோ, உங்ககிட்ட எப்படி வளருவான்னு எனக்கு தெரியும் ஜிமின், இனிமேல் அவள் உன் பொண்ணு அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்ல. அவங்க கேட்குறாங்க, அம்மா இவளுக்கு என்ன பேர் வைக்க வர அப்படின்னும்போது, ஜிம் எங்கள் 2 பேருக்கும் பாப்பா பிறந்தா, அது கேர்ள் பேபி பிறந்தா டேயாங் இந்த நேம் வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஜிம் இந்த நேம் என் பேபிக்காக நான் வைக்கிறது. இனி இவ தான் எனக்கான வேர்ல்டு, இவளுக்காக தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். அந்த ஆஃப்னேஜ் மேமும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எப்படியோ உனக்கான ஒரு உயிர் வந்திருக்கு ஜிமின், இனி நீ லோன்லியாக இருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், சரியா? நான் எப்போவுமே இங்கே வருவேன், நான் எப்போவுமே இங்கே மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பேபி கேர்ளை கூப்பிட்டுட்டு வெளியே அதை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. டேயாங்கும் ஜிமினோட அந்த ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு அந்த பேபியை ஒரு மாதிரி அந்த சோல் வந்து டச் பண்ணுது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. டேயாங்கோட சோல் அவருக்கு ஒயிட்டாக ஏதோ ஜிமின் கூட ஃப்ளாஷ் ஆகுறது தெரியுது. அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ ஓகேடா, இந்த 1 ஷாட் இதோட முடியுது. நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு போரிங்காக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஜிமின் அந்த பேபிக்காக அந்த லோன்லியாக இல்லாமல் வாழ்வான்னு நினைக்கிறேன். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பிலோரும் உயிரே